சிறுதானியத்தில் ஒன்று கம்புப்பா. கம்பை இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. சின்னவங்கள இருந்து பெரியவங்க வர சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்பப்பா அம்மா ஒரு கேரட் எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவி மீடியமான கேரட்டு. இதை நம்ம துருவிக்கிடுவோம். இப்பப்பா அம்மா கேரட்டை துருவியாச்சு. இப்போ 1 இன்ச் அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்துருக்கோம். நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் நம்ம துருவிக்கிறோம். 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதில் பாதி தான் துருவிருக்கோம். இஞ்சி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது. 2 பூண்டு எடுத்துருக்கேன்ப்பா. இதையும் நம்ம துருவி போட்டுக்குருவோம். 2 பூண்டு பல்லு துருவி போட்டாச்சு. ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பொடிசா நறுக்கி போட்டுக்குருவோம். மீடியமான ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா பொடிசா நறுக்கியிருக்கேன். இதில் பாதி போட்டுக்குருவோம். முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன்ப்பா, ஒரு 100 கிராமு. இப்போ இதையும் நம்ம துருவி இருக்கேன். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். மல்லி இலை எடுத்திருக்கேன். ஒரு பிடி கொஞ்சம் மல்லி இலை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு 1/4 எலுமிச்சம்பழம்ப்பா. இதில் சாறு எடுத்துக்குருவோம். இப்பப்பா அம்மா கம்பமாவு எடுத்திருக்கேன். எல்லா பலசர கடையிலையுமே கிடைக்கிது. அம்மா பலசர கடையில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் அம்மா கம்பமாவு எடுத்திருக்கேன். இதில் 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் கம்பமாவை போட்டுக்குருவோம். கம்பமாவு நல்லா நம்மளுக்கு வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. ஒரு 25 கிராம் நம்ம கடலை மாவு எடுத்துக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா பிசைஞ்சுக்குருவோம். இப்போ அம்மா ஒரு பிட்டு தண்ணி விடலை. நல்லா அதுலேயே உங்களுக்கு கேரட்டில் முட்டைக்கோஸில் எல்லாத்துலேயும் இருந்த தண்ணியில் நம்ம பண்ணியிருக்கோம். டைட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிறோம். அப்போ அம்மா 2 ஸ்பூனு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும். இதை நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். மாவை 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். நல்லா மாவு நல்லா எல்லாம் செட் ஆக்கிடுச்சு. இப்போ பேக்கிங் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு துணி எடுத்துக்கோங்க. மெல்லிசான துணி எடுத்துக்கோங்க. அதில் வச்சு தட்டிக்கலாம். இப்போ அம்மா இந்த ரோல் இந்த பேக்கிங் கவர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நல்லா தண்ணி தொளிச்சுக்குருவோம். நல்லா ஒரு உருண்டை உருட்டிக்கிடுவோம். நல்லா தண்ணியை வச்சு நல்லா தட்டி விட்டுருவோம். எவ்வளவு உங்களுக்கு மெல்லிசா தட்டணுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டிக்கலாம். அவ்வளோதான்ப்பா, தட்டியாச்சு. நம்ம இப்போ கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்பப்பா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இது சப்பாத்தி தவா வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் துணியை வச்சு நல்லா தடவிக்கிடுவோம். இப்போ நிறைய பேர் தோசைக்கல் இது எங்கே வாங்கினீங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்கப்பா. சென்னையில் பெருங்குடியில் ராஸ்குக்குவர் கடை இருக்குது. அங்கே தான் அம்மா வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் நம்பர் தரேன். நீங்கள் ஆன்லைன்லையோ இல்லை நேரில் போய் வாங்கிக்கோங்க. சப்பாத்தி கல்லில் எண்ணெய் துணியை வச்சு தடவி விட்டாச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த தூக்கி அப்படியே நம்ம கவுத்திடுவோம். இப்போ நம்ம அப்படியே மெல்லிசா இதை எடுத்து விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூனு லைட்டாக எண்ணெய் விட்டுக்குருவோம். நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம்.
இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்கப்பா நம்ம வந்து எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால தான் அம்மா வந்து 1/4 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போப்பா நல்லா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா சப்பாத்தி உங்களுக்கு நல்லா இந்த கம்பு ரொட்டி நல்லா எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ சுற்றி வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை வந்து பரட்டி போட்டுருவோம். சூப்பராக நல்லா வெந்திருக்கு. பரட்டி போட்ட பக்கமும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போப்பா நம்ம பரட்டி போட்ட பக்கம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். வெந்துருச்சு. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் கம்பு ரொட்டி ரெடி ஆயிருச்சு. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதை வந்துப்பா அளவோடு தான் சாப்பிடணும். அளவுக்கு மீறினா அமிர்தம் நெஞ்சன் பழமொழி இருக்கு. அதனால நீங்கள் அளவோடு தான் சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்ல வெயிட் குறையும், நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா, பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, எவ்வளோ அழகாக பாருங்க. நம்ம கேரட்டு முட்டைக்கோஸ் போட்டோம் இல்லையா, அந்த இது எல்லாம் சாஃப்டாக இருக்கு. இந்த மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கு, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னாப்பா மில்லட்லையும் இந்த மாதிரி நம்ம காய் நிறைய சேர்த்து இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்புகள், கெட்ட நீர்லாம் நம்மளுக்கு கரைக்கக்கூடியது. இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. டயட்ல இருக்கிறவங்களும், வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, சின்ன பிள்ளைகளுக்குலாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு மசில்ஸ் வந்து நல்லா டைட் ஆகும், நல்லா ஹெல்த்தியாகவும் வளருவாங்க. இதே நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியே நம்ம சாப்பிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க தயிர் தொட்டு சாப்பிடுங்க. அம்மா வந்து உப்பு இது மிளகுத்தூள் போட்டிருக்கேன், இப்படி இருந்து தொட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.